ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்று திருப்பாவையில் 4வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். முதலில் பாசுரத்தை பார்க்கலாம். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆத்தேரி உழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரிபோல் நின்றதிர்ந்து சாரா தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் பூக்கு முகர்ந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் அழிபோல் மின்னி வலம்புரிபோல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்து முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சின்ன சின்னதா ஒரு செய்திகளை சொல்லித்தரா. அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுக்கிறதா சரி, கட்டளைன்னு சொன்னா அப்படி சொல்லலை. ஆண்டாள் தனக்கு முன்னாடி நிற்கிற ஒருத்தர்கிட்ட சில விஷயங்கள்லாம் எனக்கு பண்ணித்தாங்கோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. இப்போ இந்த ஆழ்வாரோட பாசுரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுல ஒரு பெரிய சிறப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அதாவது நம்மாழ்வார் இப்படியெல்லாம் பாசுரம் சொல்றார், இதுல இப்படி பெருமாள் இப்படி ஈடுபாடோட இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சென்ற பாசுரத்துல ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்வாடி அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த பாசுரத்துல வரும்போது உத்தமன் சொன்ன ஆழ்வாரை எப்படி பெருமாளை கொண்டாடினார், அது போல நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு ஒரு ஒப்பு நோக்கு போல சில அந்த பாசுரங்கள்ல சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினான். முதல்ல இந்த திருப்பாவையே ஒரு டிராமா சீன் போல. முதல் சீன் என்ன, 1வது பாசுரத்திலேருந்து 5வது பாசுரம் வரைக்கும் முதல் காட்சி. இந்த முதல் காட்சியில தன்னோட தோழிகளெல்லாம் கூப்பிட்டு எப்படி இந்த மார்கழி நோன்பு நீராடணும் அனுபவிக்கணும், அது எப்படி நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லித்தரா. அப்புறம் முதல் பாசுரத்துல என்னெல்லாம் செய்வோம், என்ன நம்மளுக்கு பெருமாள்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னு ஒரு யோஜனையை சொல்லித்தரா. 2வது பாசுரத்துல நாங்க இந்த விரதம் அனுசரிக்கிறதுனால இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம், இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு அந்த விரதத்துக்கு இருக்க வேண்டிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லித்தரா. 3வது பாசுரத்துல என்ன பண்ணணும், ஓங்கி உலகளந்த உத்தமன், அதாவது திருவிக்கிரம அவதாரத்தை பத்தி சிறப்பா சொல்லித்தரா. அதுல பெருமாள் என்னெல்லாம் பண்ணாருன்னு. அப்புறம் இந்த ஆண்டாள் தன்னுடைய 30 பாசுரத்திலேயே 3 பெருமாளை தான் கொண்டாடி இருக்கா. 3 அவதாரத்தை தான் சிறப்பா சொல்லியிருக்கா. அது ஒண்ணு வாமன திருவிக்கிரமம், 2வது ராமாவதாரம், அதுக்கப்புறம் 3வது கிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தை பத்தி நிறைய இடத்துல சொல்லித்தரா சொல்றா. இந்த மாதிரி திருவிக்கிரம அவதாரத்தையும் ராம அவதாரத்தையும் கூட சிறப்பாக தன்னுடைய பாசுரத்துல உள்ள நுழைச்சி அதுல இருக்கிற அந்த அந்த அனுபவத்தை தானும் என்ன பண்ணிக்கிறா, அனுபவிச்சுக்கிறா. தனக்கு தானே அதை சொல்லி பார்த்து சிறப்பு பண்ணிக்கிறா. இந்த பாசுரத்துல சொல்லும் பொழுது போன பாசுரத்துல என்ன சொன்னார், வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும். இந்த வள்ளல் பெரும் பசுக்கள் எப்படி நிறைய அப்படி தொட்ட உடனே சென்சார் போல கை வச்சுட்டா அப்படியே பாலக்க பொழிஞ்சுட்டே இருக்குதோ, பாத்திரத்தை தான் மாற்றி வைக்கணும். அதுபோல அது எப்படி தொடர்ந்து பால் பொழிஞ்சுட்டே இருக்குதோ அதுபோல நீங்காத செல்வம் போல இதெல்லாம் இருக்கணும். அந்த ஆயர்பாடியில் இருக்கிற சிறுமிகளுக்கு இத்தனை வசதிகள் இத்தனை சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னு தன்னை தயார்படுத்திக்கிறார். முதல்ல ஆண்டாள் இந்த நாடகத்தை, அதாவது இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் சிறப்புப்படுத்தணும்னு ஆரம்பிச்சதே தன்னையே ஒரு கோபிகையா மனசளவுல மாத்தினுட்டா. அதுக்கப்புறம் திரு ஆய்ப்பாடியை தான் ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படின்னு மாத்திட்டா. அப்புறம் பெருமாளோட இடம் இருக்க கோவில், அந்த கோவில் தான் நந்தகோபனுடைய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா. அப்புறம் வடபெரும் கோயிலுடையான் உள்ள இருக்காரு, அவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த விரதத்தை நோன்பை நோக்க ஆரம்பிச்சா. இது எல்லாம் என்ன கிடைக்கணும், எண்ட் ஆஃப் த விரதம் தங்களுக்கு கிருஷ்ணரே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான். ஆனா கிருஷ்ணரை பார்க்கக்கூடாது, அவன் ரொம்ப தீம்பு பண்ணிட்டு இருக்கான், அவனோடவே எல்லா கோபிகளும் போறான்னுதான் இவாளை வெளியில அனுப்பாம பார்த்துருந்தா. இப்ப க்ஷாமம் வந்துடும், மழை குறைவா பெய்ய போறது, மழை இல்லைன்னா
என்ன விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இருந்தால் தான் நம்ம பசுக்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன கிடைக்கும், உணவு கிடைக்கும், நம்மளுக்கும் உணவு கிடைக்கும்னு சொன்ன உடனே அவள் வந்து இந்த இளம் பெண்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் விரதம் அனுசரிக்கலாம், உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்கு யமுனா நதி தீரத்துக்கு கிருஷ்ணரே துணைக்கு வந்துட்டு போவன் அப்படின்னு சொல்கிற. அவளுக்கு உள்ளூர ரொம்ப சந்தோஷம். அதனால் இவ்வளோ தூரம் தங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாலே அவள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இந்த 4வது பாசுரத்தில் ஆழிமழை இதனை சொன்னாலும் நான் நீங்காத செல்லம் நிறைந்து அப்படின்னு சொல்லி 4வது பாசுரத்தில் என்ன சொல்லலான்னு தன்னோட தோழிகளோட பேசிட்டு இருக்குச்சே, அப்போ அவளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கையை காட்டின்னு நிற்கிறார். என்னப்பா வேணும், எதுக்கு வந்திருக்கான்னா அவர் உடனே சொல்கிறார், நான் வந்து வருணதேவன் பர்ஜன்ய தேவதன் எனக்கு தேவதைன்னு எனக்கு பேர். நான் வந்து மழை பொழியத்திற்கு என்ன ரெஸ்பான்சிபிள், இந்த உலகத்துக்கு போதுமான அளவுக்கு மழையை கொடுக்கறதுக்கும் எத்தனை யோஜனை மரக்கால் அளவுக்கு என்ன பண்ணணும், சமுத்திரத்தில் பெய்யணும், எத்தனை அளவு என்ன பூமியில் பெய்யணும் அப்படின்றதெல்லாம் நான் கணக்கு பார்த்து வச்சுப்பேன். அதுபோல் அதுக்கு தான் உங்களுக்கு எதானே நீங்கள் பெருமாளை குறித்து இது மாதிரி விரதமெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எதானே கைங்கரியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு கேட்டால், கூரத்தாழ்வான் போல இருக்கிறவாள்ல, அதாவது ரொம்ப என்ன விரக்த கேசரா, ரொம்ப எதிலும் ஈடுபாடு இல்லாமல் ராமானுஜருடைய திருவடி மட்டும்தான் சிறப்பு, அதில் தான் நம்மளோட எல்லா கவனமும் இருக்கணும்னு இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறவாள்கிட்ட அவள் வந்து நீங்கள்லாம் இதர தேவதாந்தரங்கள் எல்லாம் கொண்டாட மாட்டாங்களா, நவகிரகத்தை போய் பார்க்க மாட்டாங்களா, அந்த கோயிலுக்கு போய் சேவிக்க மாட்டாங்களான்னு கேட்ட பொழுது அப்போ அவள்லாம் அதுபோல் இருக்கிற பெரியவாள்லாம் என்ன சொல்வாளாம், உண்மையில் என்னை போல நம்மளை போல இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு கிரகங்கள் தானே வந்து கேட்கணும், உங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணட்டும், நீங்கள் ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல இப்படி ஒரு அபரிமிதமான விசுவாசத்தோடு இருக்கிறாங்களே உங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணட்டோம்னு நியாயப்பிரகாரம் அந்த புதன் குரு சனி செவ்வாய் அதுதான் வந்து கேட்கணுமே தவிர நான் என்ன இருக்கு அவளை போய் கேட்கறதுக்கு, எனக்கு எதுவுமே அபேட்சையே இல்லை, இருக்கிறது மட்டுமே பெருமானுடைய திருவடி மட்டும்தான், அதில் தான் மனம் ஈடுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற பழக்கம் உண்டாம். அது மாதிரி அந்த அடிப்படையில் பேசும்பொழுது ஆண்டாள்கிட்ட வந்து இப்போ வருண தேவனே நின்றுக்கிண்டு உங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும், நீங்கள்லாம் பெருமாளுக்கு அப்படி விரதம் இருந்து இப்படி மார்கழி நோன்பு நோக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கைங்கரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு உடனே ஆண்டாள் என்ன சொல்கிறா, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஊழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆத்தேரி அப்படின்னு. ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆத்தேரி, ஆழியுள் புக்கு அப்படின்னு சொன்னால் ஆழிமழை கண்ணா, ஆழின்னு சொன்னால் கடல், பெரிசா சொன்னால் அந்த கடலுக்கே தலைவனாக இருக்கிறான், ஜலத்துக்கு இருக்கிறன்னு சொல்லி கூப்பிட்டு பர்ஜனை தேவதை ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து. அது என்ன பண்ணணும், எல்லாருக்கும் நீ மழையாக பெய்யணும். எதுக்கு மழை பெய்யணும்னு சொன்னால் போன தடவை சொன்னார் மும்மாறி பெய்யுது, ஒரு நாள் நல்ல மழை பெய்யணும், 10 நாள் காயணும் அப்படின்னு சொன்னாலே 9 நாள் காயணும், ரெண்டாவது 11ஆவது நாள் மறுபடியும் மழை பெய்யணும், 9 நாள் நல்ல வெயில் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் பூமி குளிரும். அப்புறம் என்ன பண்ணோம், வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு கேட்டா இல்லையா, அந்த மாதம் மும்மாறி பெய்யுதுன்றதுக்கு என்ன, திருவிக்கிரமனோட 3 அடி எப்படி எந்த உலகத்துக்கெல்லாம் சிறப்பு செய்ததோ அதுபோல நீயும் மழை பெய்து சிறப்பு செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி பகவத்கீதையில் பெருமாள் மா சுச்சகா அப்படின்னு 3 இடத்துல சொல்கிறார். முதல்ல அவன் அர்ஜுனன் வந்து என்னால் சண்டை போட முடியாதுப்பா, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை என்ன பண்ணாத, வருத்தப்படாத, இதெல்லாம் தீர்த்து வைக்கிறேன், இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் நீ என்ன பண்ணணும், இந்த வருத்தப்படத்துலேருந்து மீண்டு வந்து இந்த குழப்பத்துலேருந்து வெளியில் வந்து கண்டிப்பாக சண்டை போடணும் அப்படின்னு. இதெல்லாம் சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் வீரியமாக கேட்க ஆரம்பித்தான். பெருமான பிரசங்காத்து இதை சொன்னேன் அதெல்லாம் சொன்னேன், தன்னுடைய விபூதி யோகத்தை பற்றியும் விஸ்வரூப தரிசன யோகத்தை பற்றியும் தான் எங்கெல்லாம் சிறப்பாக தன்னுடைய சிறப்பான மிளுறது இடம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிலாம் வரிசையாக சொல்லிட்டே வந்தார். வரிசையாக சொல்லிட்டு வந்தோடனே புருஷோத்தம யோகம் சொன்னோடனே அவனுக்கு கொஞ்சம் அப்படி ஆச்சு, என்ன பெருமாள் இவ்வளோ சமாச்சாரம் சொல்லியிருக்காரு நமக்கு அப்படின்னு. அப்புறம் தெய்வாசுர சம்பத்து விபாக யோகம் அப்படின்னு 16ஆவது அத்தியாயம் சொல்ல ஆரம்பித்த உடனே அப்போ அவனை கேட்குறான், நான் இத்தனை சமாச்சாரம் சொன்னியே கிருஷ்ணா, நான் வந்து தெய்வ சுபாவம் இருக்கிறவனா அசுர சுபாவம் இருக்கிறவனா, நான் எந்த கேட்டகரியில் என்ன சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு. உன்னை நான்
தெய்வ சுபாவத்தில் இருக்கிறவனா தான் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனால் இந்த நீ கேள்வி கேட்டாலே நீ அசுர சுபாவத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படி சொல்ற அப்படின்னா, இத்தனை நாள் நான் சொல்லிட்டு இருந்தேனே, 2வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சு கார்பண்ய தோஷா அபகதஸ்தன்னு ஆரம்பிச்சவன் இப்போ இந்த 15 அத்தியாயம் சொல்ற வரைக்கும் நீ பொறுமையா ஆனா சரின்னு மண்டையாட்டின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். டவுட் இருந்தேன் எங்கன்னா இதான வாயை திறந்து 2 வார்த்தை கேட்டேன். பாக்கி உள்ளதெல்லாம் நான் தான் வரிசையா சொல்லிட்டு வரேன். சாதாரணமா நீ அசுர சுபாவமா இருக்கிறவனா இருந்தா இவ்வளோ நாள் நீ பொறுமையாவே கேட்டுருக்க மாட்டேன். இவ்வளோ நாள் நீ பொறுமையா கேட்டதுனாலேயே நீ தெய்வ சுபாவம் உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லி மாசுச்சகா வருத்தப்படாதேன்னு இந்த 16வது அத்தியாயத்துல ஒரு தடவை சொல்லி கொடுக்குறார், வருத்தப்படாதே அப்படின்னு. இது போல மறுபடியும் இத்தனையும் சொல்லி முடிச்ச உடனே என்ன இவ்வளோ வேலை செய்யணுமா, இந்த யோகம் பண்ணணுமா, என்னது கர்ம யோகம் பண்ணணுமா, ஞான யோகம் பண்ணணுமா, எல்லாத்தையும் இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம நான் காட்டுக்கு போயிட்டா சண்டையே போடாம அப்படின்னு. அப்பதான் பெருமாள் சொன்னார், அதெல்லாம் கிடையாதுப்பா, உனக்குன்னு வச்சிருக்கிறது இந்த 3 கார்னர் தான். இந்த 3 காரணங்களுக்குள்ள எதுக்குள்ளையான ஒன்றுல நீ போய்த்தான் ஆகணும். இதுலேருந்து யூ கேனாட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்படி சொல்லி கொடுக்கும்போது அப்போ என்ன சொல்றார், என்னையே ஒரு காரணமாக உபாயமாக பற்று, நீ செய்ய வேண்டிய எல்லா காரியத்துக்கும் என்னையே ஒரு உபாயமாக பற்று, நான் கூட நின்று உனக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பேன், செய்து கொடுப்பேன், உனக்கு செய்யறதுக்கு உண்டான தைரியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்பதான் சர்வதர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னு வரும்போது மா சுச்சகா அங்க வருத்தப்படாதே, தைரியமா எல்லா வேலையும் செய்யன்னு சொல்றாரு. அதுபோல மாதம் மும்மாறி பெய்துன்னு சொன்னா இது போல 3 விதமான மாறி போல, மாறின்னு சொன்னா விகல்பம் இல்லாத வருஷிக்கும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை, ஒருத்தர் பொருட்டு எல்லாருக்கும் மழை பெய்யும். இவனுக்கு இவ்வளோ மழை பெய்யலாம், அவ்வளோ மழை பெய்யலாம், இந்த தெருவில் மழையே பெய்யக்கூடாது அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணாது, பாரபட்சம் பார்க்காது. அப்புறம் பர்ஜன்ய தேவதை நல்லான்றதுக்கு ஒரு அது கொடுக்குற ஒரு ஃப்ளாரசன்ட் கலர் இருக்கே, அது வித்தியாசமானது. அப்புறம் நல்லாருன்னு சொன்னா அதுக்கு என்ன டெஃபினேஷன் மழை கொடுக்கும்னு சொன்னா அவனுடைய வேலையை அவன் உபாயமா செய்யறான், அவன் அம்மாட்ட அவன் விசுவாசமா இருக்கான் அப்படின்னாலே அது மழை பெய்ய துவங்கும். வேற எந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸும் அது எதிர்பார்க்காது. அதுபோல மழை எப்படி பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லவனா இருந்தா கூட அந்த ஊருக்கே நல்லபடியா சிறப்பான அளவுக்கு போதுமான அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய அளவிற்கு மழை பெய்யுதோ, அதுபோல பெருமாளும் மாசுச்சகா அப்படின்னு பகவத்கீதையில 3 இடத்துல சொன்னார். இதுக்குதான் இந்த மாதிரி போல பெருமாள் தன்னுடைய பக்தர்களை சிறப்பாக ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு கூட அந்த பாசுரத்துல பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணார், மழை பெய்யணும், நீ என்ன பண்ண, சமுதிரத்திலேருந்து நடுக்கடலுக்குள்ள போய் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அண்ணா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஊழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆத்தேரி. நீ ஒன்னா சமுதிரத்துக்கு போய் நடுக்கடலை போய் நல்ல ஜலத்தை நல்ல வேகமா சத்தம் கேட்குற அளவுக்கு பெரிய அளவுல எடுத்துக்கிண்டு பெருமாளோட பாஞ்சசன்யமும் சக்கரமும் என்ன வேலை செய்யறது, பாஞ்சசன்யம் நன்னா சத்தம் போடும். பாஞ்சசன்யத்துக்கு ரொம்ப வேலை இருக்காது. ஏன்னு கேட்டால் அது கையிலேருந்து எழுந்து பெருமாள் திருவாய் வரைக்கும் உதட்டில் பெருமாள் ஒரு பெரிய சத்தம் பண்ணிட்டா என்ன சங்கநாதம் முழங்கிடுச்சுன்னா மறுபடியும் போய் அது கையில் இருந்துக்கும். ஆனால் சக்கரத்தாழ்வாருக்கு அப்படி இல்லை, வேலை கையிலேருந்து வாய் வரைக்கும்லாம் வர வேண்டாம். அவர் அப்பப்போ இறங்கி போய் பெரிய வேலையெல்லாம் செய்துவிட்டு வருவார். அப்படின்னா அவர் எங்கேயாவது போகும்பொழுது மின்னிக்கிண்டே நல்லா படப்படப்படம் தகிச்சுக்கிண்டு போவார், மின்னி போவார். அப்படின்னு சொன்னால் மின்னுவது போல சக்கரத்தாழ்வான் மின்னுவது போலவும் சங்கம் என்ன பண்ணும், சத்தம் போடுறது மாதிரியும் நீ பெரிய மின்னெல்லாம் விட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் சங்கம் போல நிறைய பெரிய சத்தம் பண்ணிட்டு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன் உருவம் நீ பலபலன் மெய் கருத்துடுவ. ஆனா மெய் கருத்தாலே நீ பத்மநாபனா மாற முடியாது. அவனுடைய உருவம் போல நல்ல தெரியுமா, கார்மேக வண்ணம். கார்மேக வண்ணன் யாரு, ஸ்ரீகிருஷ்ணர் தான். அதனால கார்மேக வண்ணம் போல நன்ன கருத்துட்டு அதுல என்ன பண்ண, ஒரு மின்னல் போல வெட்டணும், ஒரு சங்கநாதம் நன்னா இருக்கணும். அப்புறம் ஆர்த்து என்ன பண்ணும், கொடாத்தேரி கொடு ஆர்த்து ஏறி அந்த நல்ல மேகத்துல நடுவானத்துல ஏறி நல்ல நிக்க பண்ணணும். டாரன்ஷியல் ரெயின் அப்படின்னு சொல்றோமே, அது போல டாரன்ஷியல் ரெயின் நிக்க மழை பெய்யணும். எதுக்குன்னு கேட்டா மழை பெஞ்சாச்சு. ஆனால் மழை பெஞ்ச உடனே நீ என்ன பண்ணக்கூடாது, ஊரே அடிச்சுன்னு போகிறது. ஒரு 70% மழை போன பாசுரத்தில் சொன்னோம், மாதம் மும்மாறி பெய்யுதுன்னு சொன்னால் பெய்கிற மழையை நம்ம சமுதிரத்தில் என்ன பண்ணோம், போகிறதுக்கு முன்னாடியே நீர்த்தேக்கத்தில் அதை வச்சுக்கணும். ரிசர்வாயர்லையோ ஏரி குளம் அதுபோல் எங்கெல்லாம் மதகெல்லாம் திருப்பி விட்டு வாய்க்காலை வெட்டி ஊர் ஃபுல்லாக மழை அந்த ஜலத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கணும்.
அதுபோல இல்ல பண்ணணும். அதனால என்ன பண்ணணும், நீ எல்லாருக்கும் ஜனங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் மழை பெய்யணும். மூகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி எப்படி இருக்கணும், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. நல்லபடியா உருவம் போல ஊழி முதல்வனை போல கருத்து இருந்தா கூட நீ ஊழி முதல்வனாக ஆவதற்கு காட்டிலும் அவனை போல் உருவம், அந்த உருவம் போல் நல்ல கருமையா இருந்து அதுல நீ என்ன பண்ணணும், மழையே எல்லாருக்கும் பெய்யணும். உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில், அந்த ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, வலம்புரின்னு சொன்னா சங்கம், ஆழியன்னா சக்கரம், அதுபோல நல்லபடியா பளபளான்னு மின்னணும். அப்புறம் சங்கம் போல நல்ல பெரிய ஒலியை எழுப்பி ஆர்த்து நின்று நிதானமா ஒரு அளவுக்கு பெரிய அளவுல டாரன்ஷியல் ரெயின் இருக்கணும். ஆனா அந்த மழையினால எல்லாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, இடைஞ்சல் வரக்கூடாது. நிச்சயமா என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஏற்புடைய வகையில பெய்யணும் அப்படின்னு. அப்போ அந்த பர்ஜன்ய தேவதை என்ன சொல்லித்தான் எல்லாருக்கும் பெய்யணும்னு சொல்லி, அது எப்படி அவளோட புண்ணிய பாப கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி தானே அவளுக்கு சௌரிய அசௌரியங்கள் கிடைக்கும் அப்படின்னு. ஆமா, வாஸ்தவம் தான், நீ சொல்றது ரொம்ப கரெக்டு தான். புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த போல தான் என்ன பண்ணணும், நீ மழை கொடுக்கணும், அவளுக்கு சௌரிய அசௌரியங்கள் கொடுக்கணும். ஆனா ஒருத்தர் பொருட்டு தானே எல்லாருக்கும் நல்ல பெய்யுது. ஒருத்தருக்கு சௌரியமா இருக்கிறத பண்ண வேண்டியது தானே. அவனுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்தாக்க அவனுக்கு போக உள்ளது பாக்கி இந்த சமுதாயத்துக்கும் சேர்த்து நிற்கும் தானே. அதனால நிச்சயமா எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு நீ நல்லபடியா மழை பெய்யணும். இந்த இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, பாபம் புண்ணியத்தை பத்தி நீ யோசிக்கப்படாது, நீங்க அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்புறம் இந்த பர்ஜன்ய தேவதை எதுக்கு ஆண்டாளுக்கு உபகாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பஞ்சபூதங்களை பத்தி நம்ம யோசிக்கிறோம். நம்மளுக்கு தெரியும், நிலம் நீர் காற்று மண்ணு என்ன இருக்கு, நெருப்பு, நிலம் நீர் காற்று இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பஞ்சபூதங்கள்ல இது என்ன, அது நீர். அந்த நீர் எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு உபகாரமா இருக்கும், நீர் எத்தனை விதமான அவசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி நீர் இன்றி அமையாது உலகு. அப்புறம் வானின்றது வள்ளுவர் கூட சொல்வார், வானம் பொய்த்ததுன்னு சொன்னா என்ன, நுனி புல்ல கூட நம்ம இங்க பார்க்க முடியாது. ஒரு தடவை வானம் சரியா பெய்யலைன்னு சொன்னா அப்புறம் புல்லு கூட வளராது அப்படின்னு. அதே மாதிரி ரெண்டுமே உலகத்துல சிறப்பா இருக்கணும். தானம் தவம் ரெண்டும் சிறப்பா இருந்தாதான் மானமும் பொழியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். மற்றாங்கே நுனிப்புல் காண்பது அரிது. ஒரு தடவை மழை பெய்யல, வானம் பொய்த்து போச்சுன்னு சொன்னா இந்த பூமியிலேருந்து ஒரு சின்ன புல்லு கூட முளைக்காது. புல்லு முளைக்கலன்னா எந்த பயிரினங்களும் வளைய முடியாது. அப்புறம் என்ன, பசு இருக்கே, அதனால பசுக்கு உணவு இல்லாத போயிடும். பசு இல்லைன்னா தானிய சமிருத்தி தன சமிருத்தி எல்லாம் குறைஞ்சு போயிடும். அதனால வானம் நிச்சயமா என்ன கூடாது, பொய்க்க கூடாது. வானம் பொய்க்க கூடாது என்றால் சிறப்பாக எல்லா மழை காலத்தில் வேண்டிய அளவுக்கு மழை பெய்யணும். இந்த ஹேமந்த ருத்துன்னு சொன்னா நிச்சயமா அப்போ மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்டுக்கிறான். இதை அந்த பர்ஜன்ய தேவத்தை ஒண்ணு கூட குறைவில்லை, நீங்க என்ன சொல்றாங்களோ அது அத்தனையும் கேட்கிறேன் அப்படின்னு. அதனால என்ன, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆன புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி. நீ சும்மா போக வேண்டாம், ஃபுல் டாரன்ஷியல் ரெயின், அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொன்னோம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல பெரிய அளவில் எடுத்துன்னு ஏறி ஒசர நின்று நடுவானத்துல பெய்யணும். முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில். பாழி பெருமாளுக்கு தோல் அழகு, தோல் கண்டார் தோளையை கண்டார் என்ன. அதே மாதிரி பெருமாளுடைய திருவடியை பார்த்தா அவருடைய கை பார்த்துருந்தா, கையை பார்த்துருந்தா திருவடி தாமரைகளை பார்த்த மாதிரி கையும் அப்படி இருக்குது. கண்ணு பொண்டரீகாக்ஷன், அதை பார்த்தா கண் தாமரை அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன, அவருடைய அழகு. அதுபோல அதாவது அந்த அழகு சுத்த சத்துவமயமான சொரூபம். அதுல என்ன கிடையாது, பழசு அது இப்ப சரியில்லை அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா தமோ குணமும் ரஜோகுணமும் அங்கே இல்லவே இல்லை. முழுக்க சுத்த சத்துவமயமானது. அது எப்பொழுதும் மின்னிக்கொண்டுதான் இருக்கும், அது ஒளி பொருந்தியதாக இருக்கும். அப்படின்னா அந்த பெருமாளுடைய சொன்னால் அழகிய, மென்மையான, சிறப்பான, மிளிர்ந்த, பளபளப்பாக. என்றால் அழகிய. அழகு என்ற வார்த்தைக்கு இன்னும் கூட பெரிய பொருள்லாம் உண்டு. என்று சொன்னால் அழகிய. ஆனா அழகுன்னு சொன்னா அதுக்கு எத்தனை பொருள் இருக்கு. எல்லா விதத்திலும் சரியான அளவுல அந்த உருவம் சிறப்பா இருக்கும். அதனால அழகிய தோளுடையவன் சொன்னா பெருமாள் இப்ப 4 திருக்கைகளோட இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுட்டோம். ஏன்னு கேட்டா ஒரு கையில கதை சங்கமெல்லாம் சாரங்கமெல்லாம் பிடிச்சிருக்கிறது இல்லாம
மேலே காணத்துல என்ன பண்ணிட்டு இருக்கார், சக்கரம் சங்கு 2 வச்சுருக்கார். சங்கு அப்படியே கரெக்டாக வாய்க்கு திட்டமாக இருக்கும். ஒரு வாட்டி கிட்ட வந்துட்டா ஒரு சத்தம் பண்ணிவிட்டு அது மறுபடியும் அதனோட இடத்துக்கு போயிடும். சக்கரம் அப்படி இல்லை, சக்கரத்தாழ்வார் அவருக்குன்னு தனி வேலையெல்லாம் வரும். புதுசாக வேற வேலைக்கு போகணும்னா அங்கெல்லாம் போவார். அதனால இந்த 4 தெருக்கைகளோடு இருக்கிற பத்மநாபன் என்ன பண்றார், ஒரு இடத்துல சயனிச்சிருக்கு. பத்மநாபன் சொன்னாலே அது சயனிச்சன் தான் இருப்பார். அவருடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா வந்து போயிட்டு இருக்கார். அதனால தான் தொப்புள் கொடியில இருக்கு அந்த பெருமாள் தாமரை இருக்கார். தாமரையில பிரம்மா வீட்டு இருக்கிறார் அப்படின்னு. பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். எப்படி இருக்கணும்னு கேட்டா, தாழாதேன்னு சொன்னா காலம் தாழ்த்தாத, மழை பெய்யறதுக்கு காலம் தாழ்த்தாத, நேரம் கட்ட நேரத்தில் பெய்யாத, எப்போ பெய்யணுமோ அந்த மாதிரி டைம்ல நிச்சயமா காலம் தாழாத பெய்யணும். தாழாமல் என்ன சொன்னால் அது என்ன சொன்னால் காலம் தாழ்த்தாதே அப்படின்னு சொன்னா நேரம் கட்டு போகாதே, நேரத்துல மழை பெய்யணும். இப்போ இந்த போன பாசத்துல சொன்னாலே மாதம் மும்மாறி பெய்யுதுன்னு, அதுபோல காலம் தாழ்த்தாமல் மழை பெய்ய வேண்டும். அப்புறம் தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். பெருமாள் ராமாவதாரத்துல ஒரு வில்லு அம்பு எப்படி தொட்டாக்க அந்த 16,000 ராட்சசர்களை தண்டகாரண்ய வனத்துல அழிச்ச போது அப்போ அந்த கோதண்டம் என்ன பண்ணிது, 1.25 மணி நேரம் நிக்காம என்ன பண்ணிது, பெல் அடிச்சுது, அடிச்சுட்டே இருந்தது. ஏன்னு கேட்டா பெருமாள் அப்படி சரம் போல அம்பு சரம் வரிசையா வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்து. அதுபோல சரமழை அம்பு வந்து கோதண்டத்திலேருந்து அம்பை வச்சு வில்லு மடிச்சு வெளியில விட்டா ஒரு அம்பு போட்டா 16 வரும். 2 அம்மைக்குனா 16 256 ஆகும். 256 ஒரு 3 தடவை அமைக்கினா 256 இன்ட்டு ஸ்கொயர் அது போல போகும். அப்படி ஒரு மழை பெய்யும். எப்படி அம்பு மழை. அதுபோல சார்ங்க முதைத்த சரமழை போல் நிற்காத பெய்யணும். அதுக்குதான் ஒரே வார்த்தை டாரன்ஷியல் ரெயின். அடை மழை பெய்யல, ஒரே நாள்ல நிற்காம மழை பெஞ்சிடும். சார்ங்க மழை தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். சரி, இப்படிலாம் பெய்ய சொல்றியே, நான் இது எப்போ அப்பப்போ வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பெய்யறது தானே, இது எதுக்கு எனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பர்ஜன்ய தேவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கச்சே. அதுவே ஆண்டாளுக்கு என்ன பண்ணுது, ஸ்புரிக்கிறது. அதனால வாழ உலகினில் பெய்திடாய் என்ன சொல்றா, இப்படி நான் டாரன்ஷியல் ரெயின் சொல்லி ஊரே அழிச்சுட்டு போறது அப்படி இல்லை. எல்லாரும் வாழ்வதற்காக வாழ்ந்து போகட்டும், எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்ற அடிப்படையில தான் என்ன பண்ணணும், நீ மழை பெய்யணும். அதனால எல்லாம் ஊரே அடிச்சுன்னு போற மாதிரிலாம் மழை பெய்யக்கூடாது. வாழ உலகினில் பெய்திடாய். சரி, அவளுக்கு தான் ஜனங்களுக்கு இவ்வளோ சௌரியம் பண்ணித்தர அப்படின்னு காட்டிலும் நாங்களும் மார்கழி நீராட, நாங்களாம் மார்கழி நோன்பு வச்சுருக்கோம். அப்புறம் என்ன யமுனையில போய் நீராடணும், பெருமாளை எங்களுக்கு துணைக்கு வரணும். அதனால எங்களோட விரதம் முடிஞ்ச உடனே பெருமாளே எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்றோம். அதனால ரொம்ப மழையா இருக்கு, வெளியில போக முடியாது அப்படின்னு ஆக்கிடாதே. என்ன பண்ணோம், மார்கழி நீராட மகிழ்ந்து நாங்களும் மகிழ்ச்சியுடன் இந்த மார்கழி நீராட்டத்தை மார்கழி விரதத்தை அனுசரிக்கிறதுக்கு எங்களுக்கும் உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறா. இந்த பாசுரத்துல நம்ம ஆண்டாள் சொல்ற அளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன சொன்னா, பர்ஜன்யதை அதாவது பெருமானுக்கு விசுவாசமாக வைஷ்ணவனாக இருந்து பெருமாள்கிட்ட என்ன பெருமாளையே அடையணும், பெருமாளே தனக்கு ஓடும் அப்படின்னு கேட்டுண்டு நம்ம விரதம் இருக்கணும்னு சொன்னா, அப்போ இதர தேவதாந்தரங்கள் இந்த க்ஷேத்திரபாலர்கள் சொல்ற மாதிரியோ இல்லை அந்த இயற்கைக்கு உறுதுணையா இருக்கிற பஞ்சபூதங்களுமே நமக்கு என்ன செய்யும், துணை செய்யும். நமக்கு இந்த பஞ்சபூதங்களும் துணை செய்யும். அது எப்படி இருக்கணும், தாயார போல கருணையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பூமி பிராட்டியை தான் கோதையா அவதரிச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னா, அவள் எல்லாருக்கும் உபகாரம் செய்யணும். எல்லாரும் வாழ உலகினில் பெய்திடாய், எல்லாரும் வாழ்வதற்காக பெய்ய வேண்டும். எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது, மழையில் அடிச்சுன்னு போயிட்டோம், இத்தனை வெள்ளம் வந்தது, ஊரே காணாம போச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ நிறைய மழை பெய்யணும், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற அளவுக்கு உன்னுடைய வருஷம் இருக்கணும். வருஷைய 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 அப்படின்னு 3 தடவை சொல்லணும். எதுக்கு, அது சலீலம், எப்பொழுதும் இருக்கணும், எப்பொழுதும் வருஷிக்கணும்னு சொல்லுவாண்டா. மழை வருஷிக்கணும். என்ன, அது எல்லாருக்கும் நல்லது செய்யணும்.
நல்லது செய்தறதுக்காக தான் மழை பெய்யணும். அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பர்ஜன்ய தேவதன் கிட்ட பிரார்த்திக்கிறா. இந்த பாசுரத்துக்கு இது எப்படி ஒரு ஆச்சாரியருக்கு ஏற்புடையதாக இருக்கிறது அப்படின்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.